கொடுக்கலாமா? கூடாது கூடாது. இந்த பகவானை நீ சந்தேகப்பட்டதினால் நீ 3 பிறவி நீ பிறக்க வேண்டும். அது என்ன பிறவி தெரியுமா? அப்படியே முதல்லாவே பிறவி இப்படி ஒரு சாபத்தை நீங்க கொடுக்கலாமா? ஈசனே ஆண்டவா, எனக்கு நான் போய் பேச்சியாக பிறந்து பிணமுஞ்சோறு திங்கணுமா? சாபமா எனக்கு நீங்க கொடுக்கணும். ஆமாமா ஆண்டவனே. என்ன ஆண்டவனே? நீங்க கொடுத்த சாபம் எனக்கு எப்போது நீங்கும்? பார்வதி என்னையா? ஓ கருப்பட்டியும் தண்ணியும் கொடுத்தா நீங்கிறோம். ஏ ஈஸ்வரி, உனக்கென்று ஒரு காலம் வரும். அதான் ஐயா, ஒரு குடும்பத்துல சந்தேகம் வரக்கூடாது. மனைவி கணவனை சந்தேகப்படுறான், கணவி கணவனை சந்தேகப்படுறான். ஆமா, மனைவி கணவனை சந்தேகப்படுறான், கணவன் மனைவியை சந்தேகப்படுறான். எப்படி இருக்கு குடும்பம்? எப்படி இருக்கும்? ரொம்ப ஜம்முன்னு இருக்கும்ல. அதான் கூட்டு குடும்பம் இல்லையா உனக்காரு. அப்படி சந்தேகம் தான் அந்த கூட்டு குடும்பம். ஆமாம்மா, சில விஷயத்தை மறக்க முடியுது, உடனே மறந்துட்டு போயிருந்து அடுத்த கதையே பார்க்கணும். அதே மனசுல வச்சிருந்தா அது விஷமாயிடும். உடனே பார்த்தா ஆமா அம்மா என்ன ஆண்டவன் சொல்லிவிட்டு என்ன மறுநாள் தினத்தே படியளக்கவே போகணும். படியளக்கவே போகணும். வாழ்விதியால் இடத்திலே படியளங்கு கேட்கிறார். ஐயா ஆண்டவனே, ஆண்டவரே, நான் படியளங்கு தருகிறேன், தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று, இன்று நானும் உங்களோடு வருவேன். உங்களோடு நானும் வருவேன். பார்வதி, என்னோடு நீ வரக்கூடாதடி. என்ன பூலோகத்திலே என்னங்களாமோ அகம்பாகம் நடக்கும். அதெல்லாம் கண்ணால பார்க்க கூடாது. பார்த்தமா நீ தாங்க மாட்டடி. நீ ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு இன்னும் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள்லாம் வரும், நீ தாங்கத்தான் செய்யணும். அதெல்லாம் எதிர்கொள்ளணும்ல. அப்படியா? ஆமா. உடனே பார்த்தா சரி ஈஸ்வரே என்ன பாருங்க. ஆமையா, போனது போகட்டும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களோடு வருகிறேன். உங்களோடு நான் உலகத்திற்கு படியளக்க வருகிறேன். பார்வதி என்ன
பாத்தியா உன் பக்கத்துல 33 கோடி முனிவர்கள் நான் நாரதர் இருக்காரு, நான் சித்திரகுப்தன் நயினார் இருக்காரு. ஆமா நீ ஏன் கவலைப்படுத? என் ஆண்டவனே பகவானே பரம்பொருளே, நான் உங்களோடு வராமல் இருக்கேன்மானால் எனக்கு என்னையா வேணும் தெரியுமா? ஐயா கொஞ்சி நல்ல விளையாடே குழந்தை வர்றா எனக்கு வேணும், நல்ல விளையாடே குழந்தை வர்றா வேணும் ஐயா, மடியில் வைத்து விளையாடே மடி குழந்தை எனக்கு வேணும், விளையாடே மடி குழந்தை வேணும் ஐயா, ஐயா கையில் வைத்து விளையாடே மடியிலே வைத்து விளையாட மடிக்குழந்தை எனக்கு வேணும். குழந்தையா? உனக்குத்தான் ஏற்கனவே 2 குழந்தை இருக்குதுடாடி. வேற என்னடி உனக்கு குழந்தை? ஆண்டவா, மூத்த மகன் கணபதி தாயை போல் குணமடைந்த பெண்ணு வேணும் என்று ஆலமரம் ஆத்தாங்கரம் குளத்தாங்கரையில போயிருக்கான். ஆமா அது மட்டுமல்ல சித்தியவும் புத்தியவும் கட்டியிருக்கான். சித்தினா அம்மா கூட பிறந்த சித்தி இல்லையா, பேரு சித்தி. சித்தி புத்தி ரெண்டு கட்டிருக்காரு. தாளக்காரத்து கட்டின மாதிரி ரெண்ட கட்டிட்டு எழுதிதான் திருச்செந்தூர்ல முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா இல்ல இப்ப அடுத்த வாரம் வேற யாரோ ஒரு ஆட்சிக்கு பூ வைக்க போறாங்களாம். அப்படியா? ஆமா இன்னொரு ஆட்சிக்கு. ஆமா உடனே பார்த்தா ஆமா என்ன 2வது மகன் வேல்முருகன் முறக்குடையில் பெண்ணெடுத்து குரலித்தனமா அலைகிறான். ஆமா காடுகளா சுத்துறான். வள்ளியவும் தெய்வானையும் கட்டியிருக்கான். ஒரு இடத்துல இருக்கணும் ஐயா, இருந்தா அந்த துன்பம் வருமா? அப்படியா? அவன் வேல் வாகனம் மயில் வாகனத்துல பறக்க போய்தான் இங்க வந்து உடனே பார்த்தா அப்படி வரக்கூடாதுல ஐயா. ஆமா ஆமா பார்த்தா சரி ஐயா என்ன நாம என்ன செய்ய என்று என்ன செய்ய? என் ஆண்டவனே பகவானே பரம்பொருளே, குழந்தைன்னா எப்பேற்பட்ட குழந்தை, எனக்கு கணவன் இல்லாத